சந்தோஷமாக இருக்க வேணும். அப்படியா? எப்படி தெரியுமா? எப்படிங்க? கொள்ளையிலே தென்னை மரம் பல்லரிசே முத்து தரும் ஓடினாமே சேர்ந்த முன்னா ஓடி தரும் வரும் ஓடின தென்னை மரம் என்னோட உடன்பிறந்த தம்பி அல்லவா அவள் செய்த தவறை உணர்ந்து அவளை அடித்து நாட்டை விட்டே துரத்திருக்கிறாள். தம்பி என்றால் உண்மை அல்லவா சொல்றேன். ஏதோ பேரஞ்சல் கேட்கிறேன். ராஜா மகாராஜா மகாராஜா நாங்க குடிமக்கள் வந்துக்கிறோம். அதுதான் வந்துக்கிறியா நீ? நான் சொல்லல, நீன்னு சொல்லு. அதான் அதுக்குதான் வந்துக்கிறோம். நாங்க இட்ட பயிர்லாம் சொல்லு. என்னாச்சு? நாங்க இட்ட பயிர்லாம் அந்த கரடி, அந்த மல்வங்க, அந்த புலி, அந்த சிங்கம் எல்லாம் வந்து அழிச்சிட்டு பூச்சி ஐயா. கரடி மிருதங்கம்மா? மிருதங்கம் தான் உனக்கு இழப்பமா? அதான் எல்லாம் அழிச்சிட்டு போயிட்டு நாங்க தடந்த நாட்டுல இருக்க மாட்டோம். நாட்டை விட்டு போறோம் ஐயா. நீயா? ரப்பாவி அப்படிதான் நாட்டை விட்டு போய் போற? உன்னை நம்பிதான் நாட்டு மக்கள் இருக்கிறாங்க ஐயா. நாட்டு மக்கள் நிலம் வச்சிருந்தேன். வேர்க்கடலை போடலான்னு ஏற ஓட்டி இங்க இருந்து வாழைச்சாப்பத்துக்கு போனேன். வாழைச்சாப்பத்துக்கு ஒரு மூட்டை வேர்க்கடலை எடுத்தேன். ஆளை வச்சு உரிச்சேன். அது 2 மூட்டை பயிராச்சு. ஒரு மூட்டை வேர்க்கடலை வாங்கி வந்தா உரிச்சா 2 மூட்டை பயிர் ஆகுதா? எந்த ஊரு அது மாதிரி? ஒரு மூட்டை பயிர், ஒரு மூட்டை தோல். ஓ அப்படி சொல்லு. அது அப்படியே போட்டா மொழிக்காதுன்னு கடாயில போட்டு வறுத்து அம்மியில வச்சு அரைச்சு, அம்மியில வச்சு அண்டால கொட்டி தண்ணி ஊத்தி கலக்கி மாங்கொத்த போட்டு கையில தெச்சா மொழிக்காதுன்னு வெறுப்பு தெச்ச
ஒரு காய் இன்னும் இந்த பெருசு வேர்க்கடதான் இந்த பெருசுக்குதா வயசு கூட கொடுங்க அது கூட வறுத்து ஆர்த்து கடுகு ஒரு தாழ்த்தி எடுத்தேனா அதையும் ஆயிட்டு பூச்சி ஆனா அந்த அரக்காணி இருந்தது அரகாணியா அதை நான் ஏறு ஓட்டியா வச்சுக்கிறியா வித்துட்டியா இருக்குது கச்சை கருவாடு நட்டேன் கச்சி கருவாடா கச்சி கருவாடா எப்படி இருக்கு அந்த செடியா ஆனா மூதேவியா அது கத்திரி செடிடா அது கச்சி கருவாடு நட்டான்ற தூக்கத்துல பிறந்தனாடி நீ ஆகட்டும் ஆகட்டும் சொல்றேன் போ கத்திரி செடி நட்ட அது அழிச்சிட்டு போயிடுச்சு நாங்க என்ன பண்றது வேற எதுவும் கிடையாது வழி குடிமக்களே உங்களுக்கு நேர்ந்த குறைகளை நான் உணர்ந்து விட்டேன் ஆகினால் உங்களுக்கு நேர்ந்த பின்னல்கள் அத்தனை நானே தீர்த்து வைக்கிறேன் நாட்டை விட்டு நீங்கள் யாருமே செல்லக்கூடாது உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை ஏற்பாடுகள் நானே செய்தேன் அது மட்டும் கிடையாது என்னிடத்தில் வாங்கிய வரிப்பணத்தை எப்படி செலுத்துவது தெரியாமல் நீங்கள் விழித்துக் கொண்டிருக்கிறேன் ஆகினால் என்னிடத்தில் வாங்கிய வரிப்பணத்தை நான் இப்பொழுதே தள்ளுபடி செய்கிறேன் ஐயா நாட்டை விட்டு போட்ட போவாங்க ஒரு விஷயம் சொல்லுப்பா அழாம சொல்லு கேளு என்ன கேட்டுடா வெளிப்படையா சொல்லு பின்னாடி போய் பேச கூடாது ஒரு ஏக்கர் சேடை ஓட்டி வச்சுக்கிறேன் ஆமா கையில காசு கிடையாது ஐயோ காசு என்ன சொல்றா நீ சேடை நல்லா பூத்து போய்க்குது துண்ணு பார்த்தா உப்பு கரு மாதிரி சேட்டை வாரி துணி பார்ப்பாங்க சேடை ஓட்டி வச்சுக்கிறேன் கையில காசு கிடையாது அதனால உங்ககிட்ட கத்த அந்த 2 வெறி குச்சினா அதை குத்துட்டு எங்க அண்ணன் நடத்து அந்த பொன்னி அந்த சம்பா ஏய் விதப்பனை திறந்தபடி குடோன்ல இருக்குது ஆமா அத பொச்சினா நான் பேசிட்டு உனக்கு என்ன எந்த வித தேவையோ வாரிப்போ உனக்கு எல்லாத்தையும் இருக்குது லட்சம் மிச்சம் உனக்குதான் அது வேற வச்சுங்க ஏன்னா இது நெல்றா அது மட்டும் கிடையாது உன்னுடைய குறைகளை தீர்ப்பதற்காக இப்போதே தலைமுறையின் காணக வேட்டையிடுவதற்காக வீட்டிற்கு ஒரு ஆண்மகனை இன்னொரு புறப்பட்டு வர வேண்டும் ஆமா காணக சென்று வேட்டையிட வேண்டும் புறப்பட்டு போகலாம் அன்னாரை நாடகலா ரசிகர் மக்களே இதே இனிய வேளையிலே இன்னும் பழைய சிவரம் கிராமத்தைச் சேர்ந்த இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சி கௌரவ தலைவர் குருசாமி மற்றும் தலைவர் வேல்முருகன் இருவரும் உடன் சேர்ந்து என்னுடைய இனியான நாடகத்தில் ஹார்மோனிஸ்டாக விளங்கக்கூடிய வந்தவாசி அருகே பையூர் கிராமத்தைச் சேர்ந்த வி பட்டாபிராமன் அவர்களை பாராட்டி ரூபாய் 501 அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்பளிப்பு அளித்த அண்ணா அவர்களுக்கு என்னுடைய இனியான நாடகத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். அது மட்டுமல்லாமல் இதே பழைய சிவர கிராமத்தைச் சேர்ந்த இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞரணி தலைவர் மணி மற்றும் இளைஞரணி செயலாளர் யுவராஜ் இவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து இவருடைய இனியான நாடகத்தின் ஹார்மோனிஸ்டர் மந்தவாசியாக பையூர் கிராமத்தைச் சேர்ந்த வி பட்டாபிராமன் அவர்களை பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னார் அவர்களுக்கு இவருடைய கலைமணி சார்பாக நன்றி கலந்த வணக்கம். ஏண்டா இன்னத்து வந்து அப்படியே போலியும் போற உனக்கு என்ன காசு கொடுத்தா கூட சொல்லு நான் அதை வாங்க சொல்றேன். ஜெயம் ஜெயம் அவர் வாழ்த்த போறாரு நீ நான் ஜெயம் ஜெயன்ற அவனுக்கு ஒரு ஆசை வார்த்தை கம்மியா வாத்து ஓ நீ வாழ்த்துறியா நான் எனக்கு தெரியும் மனப்பாடம் பண்ணிக்கிறேன். சரி சரி வாழ்த்து ஜெயம் ஜெயம் எந்த வார்த்தை எழுதி வாங்கினா இதே கிராமத்தை சேர்ந்த எலிக்குட்டி மகன் புலிக்குட்டி அவர்கள் எனக்காக ரூபாய் 10 கொடுத்தார். அதை 9 ரூபாய் புளியும் மூட்டார். அமைச்சரே அண்ணா நீங்கள் இருவருமே செல்லக்கூடாது. குடிமக்களின் குறையை தீர்ப்பதற்காக நான் செல்கின்றேன் காற்றுக்கு. தம்பி உத்தமா அண்ணா அயலாற்றில் இருந்து பஞ்சமரம் எடுத்துவிட்டு இப்பொழுதுதான் தாயகம் வந்திருக்கிறார். நீ ஓய்வெடுக்கிறார் ஆகினால் அரண்மனையை ஓய்வெடுத்துக் கொண்டு இப்போது நாலு மலத்தில் 20 துணை கொண்டு காலையில் சென்று வேட்கையில் எடுத்துவிட்டு விரைவில் சந்தை வந்து சந்திக்கிறேன். ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்க 2 பேரும் ஆமா சரி குடிமக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக காலையில் செல்லக்கூடிய வேட்டையிடுவதற்காக நான் சென்று வருவதை என் தம்பியை பாதுகாப்பது கடமை. அது மட்டும் கிடையாது, என் தம்பி அயல்நாட்டிலேயே பட்டப்படிப்பு படித்தவன். அயல்நாட்டு உணவு சாப்பிட்டிருப்பான். தமிழ்நாட்டு உணவு சாப்பிட்டு வெகு நாட்கள் ஆகிவிட்டது. ஆகினால் என் தம்பி எந்த நேரத்தில் எதை கேட்கிறானோ ஏன்
கேட்டாதனா கேட்காமலே அவன் முக குறிப்பறித்து அவனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை கொடு. எதை கேட்டாலும் கொடுத்தினாரு. இல்லன்னு சொல்லவே கூடாது. தம்பி போயிட்டு வரட்டா? பசி அதிகமா இருக்கு. சொல்லக்கூடாது.